நடிகை வாணி போஜன் அசோக் செல்வனோட ஓ மை கடவுளே இந்த படத்து மூலிமா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே கதாநாயகியாக உள்ளுக்குள்ளே வராங்க. இதையும் தாண்டி பல படங்கள்லையும் பல வெப்சீரிஸ்லையும் நடிச்சிட்டு வந்துருக்காங்க. சமீப காலமாகவே இவங்களுக்கு பட வாய்ப்புகள் ரொம்பவே கம்மியாக தான் இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. இப்படி இருக்க நிலைமையில் ரொம்பவே அடக்க ஒழுக்கமான ஃபோட்டோஷூட்டை மட்டும் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் போஸ்ட் பண்ணிட்டு இருந்த இவங்க இப்போ கொஞ்சம் கிளாமர் ரூட்டுக்கு மாறி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டை நீங்களே பார்த்தாலே தெரியும். ஸோ இப்படி இருக்க நிலைமையில் இவங்க ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த இன்டர்வியூவில் ஒரு அவங்களுக்கு சென்டிமெண்டான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்படியே அதில் என்ன ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட கார் சென்டிமெண்ட்டை பற்றி பேசியிருக்காங்க. நீங்கள் என்ன கார் வச்சுருக்கீங்க அப்படின்னு உங்கள்கிட்ட கேள்வியாக கேட்டதுக்கு நான் அந்த விஷயத்தில் ரொம்பவே கஞ்சப்பிஸ்டாக இருக்கணும். நான் எனக்கும் அதிகமாக செலவு பண்ண மாட்டேன், தேவையான அளவுக்கு மட்டும் தான் செலவு பண்ணுவேன், தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் செலவு பண்ண மாட்டேன். இப்போ கார் நான் வாங்கினது அப்படின்னு கேட்டிங்கன்னா தெய்வ மகள் சீரியலில் நடிச்சிட்டு இருக்கும்போது வாங்கினது. ஸோ அந்த காரை தான் நான் இப்போ வரைக்கும் வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் எந்த ஒரு புது காரும் வாங்கணும்னு எனக்கு தோணலை அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு காரணம் ஏதாவது இருக்கா அப்படின்னு ஆங்கர் தரப்புலேருந்து கேட்டதுக்கு அது காரணமும் இருக்குது. அந்த கார் வாங்கி இத்தனை வருஷம் ஆச்சு, ஆனால் இன்ன வரைக்கும் எந்த ஒரு ஆக்சிடென்ட்டுமே இல்லாமல் அந்த கார் போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஒரு சென்டிமெண்ட்னால தான் அந்த காரை நான் இப்போ வரைக்கும் வச்சுருக்கேன். எனக்கு மாற்றணும் இப்போ வரைக்கும் எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை, எனக்கு தோணவும் இல்லை அப்படிங்கிற விஷயத்த அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டு விட்டுருங்க. ஸோ இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.